ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் யாருமே சொல்லி இராத ஒரு வார்த்தை, யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ ஒரு வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது, ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது, ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது, இது ஒரு காரியம் உடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். உடைய இருதயத்துக்குள்ள இந்த பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தேவை, ஒரு நெருக்கம், அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, சந்தோஷத்தை பாதிக்கிறது, உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கிறது, அது உங்களுடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டாக்குகிறது, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது. அந்த பாரத்தை சுமந்து 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 உங்களுக்குள்ளாகவே நீங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து 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 துக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பாரத்தை மாற்றி, அந்த துக்கத்தை மாற்றி உன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல், அதாவது சமாதானம், ஆத்தும அமைதி, நிம்மதி, ஒரு பெய்யான மகிழ்ச்சி நான் உனக்கு தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், 10 வருஷமாக இந்த பாரத்தை சுமக்கிறேன், 15 வருஷமாக இந்த வேதனை சுமந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கூட இளைப்பாறுதல் கிடைக்குமா? கட்டாயமாய் கிடைக்கும். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அந்த ஜனங்களை பார்க்கிறார். திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. அந்த மக்களை பார்த்தபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருது, எவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு இருக்குதுன்னு அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, பெருமை கொள்ளவில்லை. ஜனங்களுக்காக அவருடைய உள்ளம் பாரம் கொண்டது. ஐயோ, இந்த ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்களே, துக்கத்தோடு இருக்கிறாங்களே, பாவத்தை சுமந்து சுமந்து இழைத்து போகிறாங்க, வியாதினால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்குறாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளை போல தவிக்கிறாங்களே, இந்த ஜனங்களுக்காக மனதுருகினார், அவர் பாரப்பட்டார் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களுக்கு மதம் இருந்தது, கடவுள் நம்பிக்கை இருந்தது, பலவிதமான பலி செலுத்துகிற பழக்கமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பக்தியோடு கடைபிடித்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷம் இல்லை. இயேசு அதை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. அவரிடத்தில் வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்குமா? அப்படி அவரை தேடி வந்த மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரா? வேறு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகர் அப்படி இயேசுவை தேடி வந்தபோது அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து ஆசீர்வதித்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்க முடியும். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 42 வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இங்கே ஒரு மனிதன் பாரத்தோடு வருகிறான். இவனுக்கு என்ன பாரம்? வியாதி, குஷ்டரோக வியாதி. அதில் பாதிக்கப்பட்டு சரீரமெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்திருக்க வேண்டும், விரல்கள் மொட்டையாகி இருக்கணும், விரல்கள் பயன்படுத்த முடியாமல் இருந்திருக்கணும், கண் இமைகளெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கணும், முகமே அகோரமாக இருந்திருக்கணும். அப்படி ஒரு பாதிப்பு, அந்த நோயினால் உண்டான பாதிப்பு, கால்கள் விரல்களை இழந்திருந்திருக்க வேண்டும். அதாவது இயேசுவின் நாட்களில் இந்த குஷ்டரோக தொழுநோய் என்ற இந்த வியாதி வந்துட்டா சமுதாயத்தை விட்டு ஒதுக்கிடுவாங்க, வீட்டை விட்டு ஒதுக்கிறோம், ஊருக்குள்ளே இருக்க முடியாது.
இப்போ வித்தியாசம், இப்போ ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ. ஆனால் இயேசுவின் நாட்களில் அது ஒரு தீட்டான வியாதியாக அவங்க கருதுனாங்க. ஐயோ இது ஒரு தீட்டான வியாதி, இது ஒரு சாபம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் ஊருக்கு வெளியில் அவனை விரட்டிடுவாங்க. வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்த கல்லை வச்சு அடித்து சொந்தக்காரன் கூட, சொந்த பிள்ளைகள், மனைவி கூட விரட்டிடுவாங்க. இது சாபம் பிடிச்ச வியாதி, நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது என்று. இயேசுவின் நாட்கள் அப்படி தான். அப்போ இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருப்பாங்கன்னா மலை மலைகளில் அவங்க தங்கி இருப்பாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு உணவு கொடுக்கும், தூரத்தில் கொண்டு வச்சிருவாங்க. ஒரு வாரத்திற்கு ஒரு உணவை கொண்டு வச்சுட்டா அவங்க எடுத்து கொண்டு வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட் கிடையாது, மருந்து கிடையாது, அப்படியே இருந்து அவங்க மரித்து போகணும். எவ்வளோ பரிதாபம் இல்லை? அந்த மாதிரி ஒரு மனிதனுங்க இவன். நோயினால் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம், அவனுடைய மனது பாதிக்கப்பட்டது தான் ரொம்ப வேதனை. சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், அவனுடைய மனதில் உண்டான வேதனை. சமுதாயம் புறக்கணித்து விட்டது, சொந்த மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா புறக்கணிச்சிட்டாங்க. நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன், எனக்கு ஏன் இந்த வியாதி, நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஏன் இந்த உலகத்தில் பிறக்கணும். அவனுடைய உள்ளத்தை எவ்வளோ பாதித்திருக்கும் பாருங்க. ஊருக்கு வெளியில் மலைக்குகைகள் தான் தங்குவாங்க. யாராவது வழிபோக்கர்கள் அந்த வழியாக வந்தால் தொழுநோயாளிகள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளணும். அப்படியே அந்த துணியை வச்சு மூடிக்கிட்டு அன்கிளீன் அன்கிளீன் அப்படின்னு சத்தம் போடணும். அதாவது தீட்டு தீட்டு. அந்த சத்தம் போட்ட உடனே அந்த மக்கள் ஐயோ இங்கே ஒரு தொழுநோயாளி இருக்கான்னு விலகி போயிடுவாங்க. அவன் பக்கம் கூட யாரும் போக மாட்டாங்க. அவன் பக்கத்தில் போனால் தீட்டு, அவனை தொட்டா தீட்டு. அப்படி தான் அந்த நாட்களில் அது கருதப்பட்டது. இப்போ அப்படி கிடையாது, ஆனால் அன்றைக்கு அப்படி இருந்தது. அதனால தான் மத்தேயு 8 அதிகாரத்திலையும் இந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து மலையிலிருந்து இறங்கும் பொழுது தான் இந்த மனிதன் இயேசுகிட்ட வந்து நிற்கிறான். அப்போ யாரோ எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அவன் நினைச்சிருப்பான் வியாதியின் வேதனை ஒரு பக்கம், சமுதாயம் என்னை புறக்கணித்து விட்டது, அதனால மனசில் உண்டான காயம் ஒரு பக்கம். அந்த பாரத்தை சுமந்து வேதனையில் இருக்கும்போது யாராவது எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, என்னை ஏற்றுக்கொள்ள யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருந்த போதுதான் இயேசுடைய குரல். யாரோ சொல்லி இருக்கிறாங்க, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். இயேசுன்னு ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய மத்தியிலே மனுஷனாய் வந்திருக்கிறார். அவர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட யாரு போனாலும் சுகம் கொடுக்கிறாரு, யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாரையும் அணைத்து கொள்ளுகிறார். அவர்கிட்ட போன அவனுக்கு சுகம் கிடைச்சிரும். ஐயோ நான் ஊருக்குள்ள போக முடியாது, என்னை ஊருக்குள்ள போன கல்லறிந்து கொண்டுருவாங்களே, எப்படி நான் அவரை சந்திக்கிறது? அப்போ இந்த மலைக்கு வந்திருக்கிறாரு, இந்த மலை பகுதியில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே காத்திருந்தான். அவன் தூரத்தில் நின்று பார்த்திருக்க வேண்டும். இப்போ ஜனங்கள் ஆயிரக்கணக்காக அவங்க மத்தியில் போனால் அவனை அடித்து விரட்டிடுவாங்க. அதனால தூரத்திலிருந்து இயேசுவை பார்த்து கொண்டே இருந்திருப்பான். இவர்கிட்ட போனால் நிம்மதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். காத்திருந்தான். இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஓடி போய் அவருக்கு முன்னால் முழங்கால் படியிட்டான். அவரை நோக்கி, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். பாருங்க, என்னை சுகமாக்கும்னு கேட்கல, உமக்கு சித்தமானா என்னை குணமாக்கும். ஏன் தெரியுமா? இந்த வியாதி வந்துட்டு தீட்டான வியாதி. மத தலைவர்கள் கூட என்னை அண்ட விட மாட்டேங்கிறாங்க. ஆலயத்தில் கூட எனக்கு இடமில்லை, ஆலயத்தில் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆலயத்தில் கூட போய் நான் பிரார்த்தனை பண்ண முடியாது. மத தலைவர்கள் கூட என்னை தீட்டு என்னை புறம்பே தள்ளுறாங்க. அதனால உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்குங்க, இல்லை நான் அப்படியே செத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜபம் செய்கிறான். இயேசு அவனை பார்த்தபோது மனதுருகினார். Jesus was moved with compassion. இயேசு மனதுருகினார். என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன், என்னால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன், நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நிற்கிறார். வியாதியினால் உண்டான வேதனை, புழுக்கள் நெளிந்திருக்கும் அவனுடைய உடம்புல. அன்னைக்கு மருந்து கிடையாது, புழுக்கள் நெளிந்திருக்கும், விரல்களை இழந்திருப்பான், பார்க்க அகோரமாக இருந்திருப்பான், அழுகை நாற்றம் எடுத்த உடம்பு. எல்லாரும் ஓடி இருப்பாங்க. இயேசு பக்கத்தில் இருந்து ஐயோ தீட்டு தீட்டு குஷ்டரோகின்னு ஒதுங்கி இருப்பாங்க. அவருடைய சீஷர்கள் கூட பின்வாங்கி இருப்பாங்க. ஆனால் இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். அவனுடைய உள்ளம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நோயினால. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஏன் இந்த வியாதி, என் பிள்ளைக்கு ஏன் இந்த வியாதி, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்,
எல்லாரும் என்ன புறம்பாக்குறாங்க, ஒதுக்குறாங்க. கலங்கி நிற்கிறீங்களா? வியாதி நிமித்தனால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. வியாதி நிமித்தமாய் மனைவி விட்டுட்டு போன கணவன்மார்களை ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த வியாதி வந்ததுனால என் மனைவி என்னை விட்டு போயிட்டா பிரதர், எனக்கு இந்த வியாதி வந்ததுனால என் கணவர் என்னை ஒதுக்கிட்டார். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசு உங்களை பார்க்கிறார். அவர் மனதுருகுகிறார். எல்லாரும் ஒதுங்குறாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, எனக்கு சித்தம் உண்டு. நீ என்ன பாவம் செய்தியோ உன் பாவத்துக்கு தண்டனை அப்படின்னு இயேசு சொல்லலை. உன் பாவத்தினால உனக்கு வந்தது அப்படியே நீ போ அப்படின்னு சொல்லவில்லை. இயேசு மனதுருகி அவர் தூரத்தில் நின்று சொல்லியிருக்கலாம், சுகமாக நீ. வேதம் சொல்லுகிறார், இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, Jesus stretched forth his hand and touched him. இயேசு தன் கரத்தை நீட்டி அவனை தொட்டார். அவன் பக்கத்தில் போக கூட எல்லாரும் அருவருப்பா நினைப்பாங்க. ஆனா இயேசு பக்கத்துல போய் தன் கரத்தினால் அவனை தொடுகிறார். அவனே நடுங்கி இருப்பான், கூசி இருப்பான், ஐயோ என்ன தொடுறாரேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் பக்கத்துல போய் தொடணும்? மகனே, ஐ லவ் யூ. சமுதாயமே உன்னை புறக்கணிக்கலாம், எல்லாரும் உன்னை வெறுக்கலாம், நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை சன். எல்லாரும் உங்களை புறக்கணிக்கலாம், எல்லாரும் உங்களை தீட்டுன்னு ஒதுக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். தன் கரத்தினால் தொட்டு அவனை சுகமாக்கினார். அவ்வளோ பெரிய சந்தோஷம். விரலெல்லாம் வளர்ந்துருக்கும், நார்மலாயிட்டு, மூக்கெல்லாம் சரியாயிட்டு, காதெல்லாம் சரியாயிட்டு, நல்லாயிட்டு. எப்படி இருந்திருக்கும்? பாரம் போய் சந்தோஷம். அதுதான் இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியில் மக்களுக்காக ஜெபிப்பது உண்டு. கூட்டம் முடிஞ்ச பிறகு நிறைய ஜெபிக்க நிற்பாங்க. நான் ஒரு காய் கை வைத்து ஜெபித்து கொண்டே வருவேன். ஒரு சமயம் நான் அப்படி ஜெபித்து கொண்டு வரும்போது ஒரு பெண், அவள் வந்து முக்காடு போட்டிருந்தா, இது வரைக்கும் தான் போட்டிருப்பா. அவள் வந்து முகத்தை மூடி முக்காடு போட்டிருந்தாள். அப்போ நான் அப்படி கை வைத்து ஜெபித்து கொண்டே வரும்போது, எதுக்கு இந்த சகோதரி முகத்தை மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாருன்னு பார்க்க அந்த முக்காட்டை தூக்கி, இது வரைக்கும் தான் நான் முக்காடை போடணும், முகம் மூடி இருக்கேன்னு அது விளக்கி அதை யாருன்னு பார்த்தேன். ஒரு வாலிப மகள். ஏன் முகத்தை மூடி இருக்கிறான்னு பார்த்த, முகம் அகோரமாக இருக்குது, தோல் வியாதி, அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி பார்க்குறக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக தோன்றும்படியான அப்படியே தழும்புகள். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முகத்தை காட்ட வெட்கப்பட்டு பாருங்க முகத்தை மூடி அந்த முக்காடு போட்டு இருந்தாள். நான் அதை எடுத்துட்டு பார்த்தோன்னு அவளை என்னை நோக்கி பார்த்தாள். அவருடைய கண்களிலே ஒரு ஏக்கம், ஒரு வேதனை. இந்த வாலிப வயசில் என் அழகெல்லாம் போச்சு. என்னை பார்க்கறதுக்கு எனக்கே அருவருப்பாக இருக்குது. என்னை பார்க்கிற மற்றவங்கெல்லாம் அருவருப்பாக பார்க்குறாங்க. இவளுக்கு இந்த வியாதின்னு சொல்லி அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தது. ஒரு பாரம் அது என் உள்ளத்தை உடைத்தது. நான் அந்த மகள் மேலே கை வைத்து கண்ணீரோட, ஆண்டவரே, ஒரு வாலிப மகள், நீங்கள் தொடுங்க, தொழில்நோயாளியை தொட்டு குணமாக்க நீங்கள் இந்த மகளை தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் சுகமாக்குங்கன்னு ஜெபிச்சுட்டு போயிட்டேன். ஒரு மாதம் கழிச்சு அடுத்த மாத ஜெபத்துக்கு அந்த மகள் வந்திருந்த போது முகரூபமே மாறி இருந்தது. அந்த நோய் மறைந்து, தழும்புகள் மறைந்து, அழகான ஒரு முகரூபமாய் சந்தோஷமாக வந்து, நான் சுகமாயிட்டாங்கள், நான் சுகமாயிட்டேன், இயேசு என்ன சுகமாக்கிட்டேன். இவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கு தான் இயேசு வந்தாருங்க. இந்த மாதிரி துக்கத்தில் இருக்கிற மக்களுடைய துக்கத்தை மாற்றி வாழ்வு கொடுக்க தான் இயேசு வந்தார். அவர் மதத்தை பற்றி பேசவில்லை, மதத்தை பரப்பவும் இல்லை. எங்கிருந்து வந்தது? மரம். அது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. அதையே சொல்லி சொல்லி நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை சிலர் கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகள் வந்து சந்தோஷமா சொல்லுகிறாள், எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டார், முகரூபமே மாறிவிட்டது. அதுக்கு தான் இயேசு வந்தார், தொட்டு சுகமாக்கினார். எனக்கு இன்னொரு ஆச்சரியம். ஒரு சமயம் ஒரு தாயார் வந்து தன்னுடைய சாட்சியை சொல்ல மேடைக்கு வந்தா. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஐயா, என் கால் வீங்கி இருந்துச்சு, என் கால் பெருசா நடக்க கூட எனக்கு முடியல, அந்த காலில் புண்ணு வேற ஆறல, பல வருஷமா ஆறாத புண்ணு, கால் வீக்கம், நடக்க கஷ்டம். இயேசு சுகம் கொடுப்பான்னு சொன்னனால வந்தேன். கஷ்டப்பட்டு நடந்து வந்து உட்கார்ந்து இருந்தேன். நீங்க சொன்னீங்க இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவர் தொட்டு குணமாக்குவாருன்னு.
நானும் ஜோமண்ண இயேசுவையும் காலை பாருங்க வீங்கி இருக்குது, புண்ணு ஆற மாட்டேங்குது, எத்தனையோ வருஷமா நடக்க கூட பலன் இல்லாமல் உங்களை தேடி வந்திருக்கிறேன், என்னை தொட்டு குணமாக்குங்க. அவர் சொல்றாரு, இயேசு தொட்டு சுகமாக்குவான்னு என்னை குணமாக்குங்கன்னு சொன்னேன். நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் காலை ஒரு கரம் தொட்டது. அவங்க சொன்னாங்க, என் காலை ஒரு கரம் தொட்டது, ஒரு ஆள் தொடுவதை நான் உணர்ந்தேன். நான் கண்ணை திறந்து பார்த்தேன், கண்ணால் கையை பார்க்க முடியல, ஆனால் தொடுதலை உணர முடிந்தது. வீக்கெல்லாம் மறைஞ்சிட்டு புண்ணெல்லாம் மறைஞ்சிட்டு மேடையில் வந்து அப்படி ஆனந்த கண்ணீரோடு சொல்கிறாங்க, ஐயா பாருங்க என் காலை பாருங்க, வீக்கெல்லாம் மறைஞ்சிட்டு புண்ணெல்லாம் மறைஞ்சிட்டு எப்படி ஒரு கரம் என்னை தொட்டது. நான் திரும்ப கேட்டேன், தலையில் கை வச்சு தொட்டாரா, அவங்களுடைய தோளில் தொட்டாரா, எங்கே ஆண்டவர் தொட்டார்? இல்லை, என் காலில் தொட்டார். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவன், அவ்வளோ பெரிய தேவன். அந்த கடவுள் ஒரு ஏழை தாயார் என் காலை தொட்டு சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கும் போது தலையில் கை வைக்கல. அவங்க கேட்டுக்கொண்ட மாதிரி காலை தொடணுமான என்ன நடந்திருக்கும்? இயேசு வந்து தரையிலே குனிந்து உட்கார்ந்து அவர் குனிந்து தன் கையினால் அந்த ஏழை தாயினுடைய காலை தொட்டு இருக்கணும். எவ்வளோ அற்புதமான கடவுள்! இப்படி ஒரு தெய்வத்தை வேறு எங்க நீங்க பார்க்க முடியும் ஐயா? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, இப்படி ஒரு அன்பான ஆண்டவரை வேறு எங்க நீங்கள் காட்ட முடியும்? ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய காலை தொட்டு குணமாக்கினார். அந்த புண் மறைந்தது, வீக்கம் மறைந்தது. அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு சுகம் தருகிறேன், உன் பாரத்தை மாற்றுகிறேன் என்று சொல்லுவதற்காக. அதுக்கு தான் இயேசு சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் நான் உனக்கு தருகிறேன் என்று. உன் நோயை குணமாக்கி இளைப்பாறுதலை தருவார். வியாதியின் வேதனைகளை மாற்றி ஒரு இளைப்பாறுதலை தருவார்.